DPI Tamil News. தருமபுரி மாவட்ட வளர்ச்சி கோரி இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தருமபுரி மாவட்ட குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் பிரதாபன் தலைமையில் நடைபெற்றது. மேலும் ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட மக்களின் நீண்ட கால கோரிக்கையான காவிரி உபரி நீரேற்று திட்டத்தின் கீழ் பெண்ணாகரம், தர்மபுரி, நல்லம்பள்ளி பகுதிகளில் இருக்கும் PWT உள்ளாட்சி ஏரிகளுக்கு தண்ணீர் விட வேண்டும். தென்பெண்ணை ஆறு ஈச்சம்பள்ளம் அணையில் இருந்து மொரப்பூர், கடத்தூர் வட்டாரங்களில் இருக்கும் அனைத்து ஏரிகளுக்கும் நீரேற்று திட்டம் வகுத்து செயல்படுத்தாமல் இருப்பதனை செயல்படுத்த வேண்டும். மொரப்பூர், தருமபுரி வரை ரயில் பாதை திட்டத்தினை வேகப்படுத்தி முடிக்க வேண்டும். தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கும் மலை கிராமங்களில் பிஎஸ்என்எல் டவர்கள் மின்சாரம் துண்டித்தவுடன் தானியங்கி மூலம் ஜெனரேட்டர் உடனே ஆன் ஆகும் வகையில் அமைக்க வேண்டும். அனைத்து மலை கிராமங்களான சித்தேரி, சிட்டிலிங், வத்தல்மலை, எரிமலை, கோட்டூர் மலை, பிக்கிலி, ஏரியூர் போன்ற இடங்களில் 5G வசதி ஏற்படுத்த வேண்டும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டத்தின் கீழ் ஏரி குளம் குட்டைகளில் இருக்கும் சீமை கருவேல மரங்களை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை அட்டை பெற்ற கிராம தொழிலாளர்களுக்கு வேலை வழங்கும் வகையில் ஒன்றிய அரசின் விதிமுறைகளை மாற்றி அமைக்க வேண்டும். தருமபுரி மாவட்டம் முழுவதும் இருக்கும் பத்திரப்பதிவுத்துறையில் பெரும் முறைகேடுகள் நடந்து வருகிறது. இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட குழுவின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஏராளமான கலந்து கொண்டனர். தர்மபுரி மாவட்டத்தின் இயற்கையை பாதுகாப்போம், இயற்கையை பாதுகாப்போம். குறுஞ்செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.